ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு டெக் தமிழ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறது என்ன அப்படின்னா, உங்களோட பிஸ்னஸை வந்து எப்படி ஈஸியாக கூகுள் மை பிஸ்னஸில் ரிஜிஸ்டர் பண்ணுறது அப்படிங்கிறத பற்றி தான். அதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா, உங்கள் பிஸ்னஸ்க்கு கண்டிப்பாக வெப்சைட் தேவைப்படும். நாங்கள் பார்த்திங்க அப்படின்னா ரொம்பவே கம்மியான ப்ரைஸ்லேயே வந்து வெப்சைட் டிசைன் பண்ணி தந்துட்டுருக்கோம். ஸோ உங்களுக்கு இ-காமர்ஸ் வெப்சைட் இல்லை பிஸ்னஸ் வெப்சைட் வேணும் அப்படின்னா நாங்கள் டிஸ்கிரிப்ஷனில் வந்து வெப்சைட்டோட லிங்க்கை வந்து கொடுத்துருக்கோம். அதை வந்து கிளிக் பண்ணி எங்களை காண்டாக்ட் பண்ணுங்கள். சரி, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். கூகுள் வந்து போயிடுங்க. கூகுளில் போய்ட்டு வந்து கூகுள் மை பிஸ்னஸ் அப்படின்னு டைப் பண்ணிக்கோங்க. நான் பார்த்திங்க அப்படின்னா ஆல்ரெடி வந்து கூகுள் மெயில் வந்து ஓப்பன் பண்ணி வச்சுருக்கேன். இங்கே சைடில் வந்து காட்டுது பாருங்கள். உங்களுக்கு எந்த மெயிலில் வந்து பிஸ்னஸ் வேணுமோ அந்த மெயிலில் வந்து என்ன பண்ணிக்கோங்கன்னா சைன்இன் பண்ணி வச்சுக்கோங்க. வச்சுட்டதுக்கப்புறம் இந்த கூகுள் பிஸ்னஸ் ப்ரொஃபைல்னு இருக்கும், அதை கிளிக் பண்ணிக்கோங்க. கொடுத்ததுக்கப்புறம் இப்போ சைன்இன்னு கொடுத்தீங்கன்னா ஆல்ரெடி மெயில் நம்ம ஓப்பன் பண்ணி வச்சுருக்கிறதுனால ஸ்ட்ரைட்டாகவே அந்த பேஜ் வந்து லோட் ஆகிடும். இந்த இடத்துல வந்து உங்களோட பிஸ்னஸ் நேம் வந்து என்னவோ அதை வந்து இங்கே வந்து கொடுத்துருங்க. இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா இப்போ ருத்ரன் ட்ராவல்ஸ்னு நாங்கள் வந்து ஒரு வெப்சைட் கிளைண்ட்டு க்ரியேட் பண்ணி கொடுத்துருந்தோம். ஸோ அதை தான் நான் வந்து உங்களுக்கு இப்போ டெமோ காட்டுறேன். ஸோ பிஸ்னஸ் நேம் பார்த்திங்க அப்படின்னா ருத்ரன் ட்ராவல்ஸ் அப்படின்னு இருக்குது. ஸோ ருத்ரன் ட்ராவல்ஸ் அப்படின்னு கொடுத்துக்கிறேன். உங்களுக்கு வந்து உங்களோட பிஸ்னஸ் நேம் என்னவோ அதை வந்து கரெக்டாக வந்து கொடுத்துருங்க. சப்போஸ் வெப்சைட் ஆல்ரெடி வச்சுருந்தீங்க அப்படின்னா அந்த வெப்சைட்டில் வந்து நேம் வச்சுருப்பீங்களா அதே வந்து கொடுங்க. மாற்றி மாற்றி கொடுத்தீங்க அப்படின்னா கூகுளில் வந்து செக் பண்ணும்போது அது கொஞ்சம் உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் ஆகும். ஸோ சேம் நேமே வந்து எல்லாத்துலேயும் ஃபாலோ பண்ணுங்கள். ஸோ இப்போ நான் ருத்ரன் ட்ராவல்ஸ் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் கண்டினியூ அப்படின்னு கொடுத்துக்கிறேன். கொடுத்ததுக்கப்புறம் உங்களோட பிஸ்னஸ் டைப் என்ன அப்படின்னு சூஸ் பண்ணணும். ஆன்லைன் ரீட்டெயிலாக, லோக்கல் ஸ்டோராக, சர்வீஸான்னு. நான் வந்து இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சர்வீஸ் பிஸ்னஸ் தான். ஸோ அதனால் சர்வீஸ் வந்து கொடுக்குறோம். ஏன்னா இது ட்ராவல் ஏஜென்சி தானே. ஸோ அதனால் சர்வீஸை கிளிக் பண்ணிக்கிறோம். நீங்கள் சப்போஸ் இப்போ லோக்கல் ஏதாவது கடை மாதிரி வச்சுருந்தீங்கன்னா லோக்கல் ஸ்டோர் கொடுத்துக்கோங்க. ஆன்லைன் ரீட்டெயில் வந்து வெறும் ஆன்லைன்லேயே வந்து வெப்சைட் மட்டும் வச்சுட்டு நீங்கள் ஏதாவது விற்கிற மாதிரி பண்ணி ரீசெல்லிங் பண்ணிங்கன்னா ஆன்லைன் டீட்டெயில் கொடுத்துருங்க. ஸோ சர்வீஸ் கொடுத்துட்டு நெக்ஸ்ட்டு கொடுத்தாச்சு. இப்போ பார்த்திங்க அப்படின்னா பிஸ்னஸ் கேட்டகரியில் வந்து என்ன கேட்டகரியோ இப்போ இது பார்த்திங்கன்னா ருத்ரன் ட்ராவல்ஸ் ஒரு ட்ராவல் ஏஜென்சி அந்த கேட்டகரிங்கிறதுனால நான் ட்ராவல் ஏஜென்சியை வந்து கொடுத்துட்டேன். இப்போ சப்போஸ் பார்த்திங்க அப்படின்னா வேறு என்னென்ன கேட்டகரிலாம் உங்கள் பிஸ்னஸ்க்கு ஏற்ற மாதிரி இருக்கோ அதை நீங்கள் வந்து கீழே சர்ச் பண்ணிங்கனாலே உங்களுக்கு தெரிஞ்சிடும். அதுக்கேற்ற மாதிரி கொடுத்துருங்க. கொடுத்துட்டு அதுக்கப்புறம் வந்து நெக்ஸ்ட் வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. கிளிக் பண்ணிட்டு வேர் டு யூ சர்வ் யுவர் கஸ்டமர்ஸ் இது வந்து ஒரு ஆப்ஷனலான இதுதான். அதாவது அட்ரஸ் வந்து இங்கே நீங்கள் வந்து கொடுக்கணும். இப்போ சில பேர் ஆன்லைனில் மட்டும் வச்சுருப்பாங்க ஸ்டோர், அதுக்காக ஆப்ஷனல் கொடுத்துருக்காங்க. நீங்கள் வீட்டில் வச்சுருந்தீங்கன்னா உங்கள் வீட்டு அட்ரஸை கூட நீங்கள் வந்து கொடுத்துருங்க. ஸோ ஃபஸ்ட்டு ஏரியா வந்து அங்கே கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறமா பார்த்தீங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து வாட் கான்டாக்ட் டீட்டெயில்ஸ் அப்படின்னு கேட்குது. ஸோ நான் இப்போ ஃபோன் நம்பர் வந்து கொடுத்துக்கிறேன். அதாவது அந்த ஃபோன் நம்பருக்கு தான் நம்மளுக்கு ஓடிபி அனுப்பி வெரிஃபை பண்ணுவாங்க. ஸோ இப்போ ஃபோன் நம்பர் கொடுத்துருங்க. கொடுத்துட்டு கீழே பார்த்தீங்கன்னா வெப்சைட்டுன்னு இருக்குது. இது வந்து ஆப்ஷனல் தான். உங்களுக்கு வெப்சைட் இருந்துச்சுன்னா வெப்சைட்டை வந்து என்ட்ரு பண்ணுங்கள். அப்படி இல்லை அப்படின்னா கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. ஸோ இப்போ நான் மொபைல் நம்பர் என்ட்ரு பண்ணதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ருத்ரன் ட்ராவல்ஸ் தானே அந்த வெப்சைட். ஸோ ஃபுல்லாகவே பார்த்தீங்க அப்படின்னா அந்த யூஆர்எல்லை காப்பி பண்ணி இந்த இடத்துல பேஸ்ட் பண்ணிக்கணும். பேஸ்ட் பண்ணிட்டு நெக்ஸ்ட் வந்து கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இங்கே கண்டினியூன்னு வந்து கொடுத்துருங்க. கண்டினியூ கொடுத்ததுக்கப்புறமா பார்த்திங்க அப்படின்னா இந்த பேஜ் வந்து லோட் ஆகும். இப்போ வந்து நமக்கு வெரிஃபை பண்ணுவாங்க. வெரிஃபை பண்ணுறதுக்கு முன்னாடி பார்த்திங்க அப்படின்னா நீங்கள் எந்த அட்ரஸில் வந்து வச்சுருக்கீங்களோ அந்த அட்ரஸ் வந்து இந்த இடத்துல மென்ஷன் பண்ணணும் கண்டிப்பாக. ஸோ அந்த அட்ரஸ் வந்து கண்டிப்பாக மென்ஷன் பண்ணணும். இப்போ நம்ம வீட்லேயே நீங்கள் ஒர்க் ஃப்ரம் ஹோம் வீட்லேயே வச்சு நீங்கள் பிஸ்னஸ் பண்ணீங்க அப்படின்னா கூட வீட்டு அட்ரஸை கூட இந்த இடத்துல கொடுத்துருங்க. இப்போ நீங்கள் கடை மாதிரி வச்சுருந்தா கடை அட்ரஸ் வந்து கொடுத்துருங்க. செலக்ட் வே டு கெட் வெரிஃபைடில் வந்து மொபைல் நம்பரை வேணால் கிளிக் பண்ணிக்கலாம், இல்லை கீழே மெயில் வேணால் கிளிக் பண்ணிக்கலாம். ஓடிபி வரும், அதை கொடுத்துட்டு அந்த ஓடிபி நம்பரை இங்கே என்ட்ரு பண்ணணும். ஓடிபி இல்லை, கோடு வரும். கோடை வந்து இந்த இடத்துல என்ட்ரு பண்ணணும். டெக்ஸ்ட் இல்லை காலில் நான் வந்து டெக்ஸ்ட்டே கொடுத்துட்டு அந்த கோடை வந்து இங்கே வந்து என்ட்ரு பண்ணிடுறேன். என்ட்ரு பண்ணிட்டு வெரிஃபை அப்படின்னு கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா கோட் அக்செப்டட்னு வந்துடுச்சு, வெரிஃபைட் ஆகிடுச்சு. இந்த இடத்துல பார்த்திங்க அப்படின்னா நம்ம சர்வீசஸ்லாம் வந்து ஆட் பண்ணணும். ஸோ ட்ராவலுக்கு அவங்களாவே டிஃபால்ட்டாக நிறைய சர்வீசஸ் வந்து வச்சுருப்பாங்க. கார் ரெண்டல் மாதிரி ட்ரிப்ஸ் அந்த மாதிரிலாம் இருக்கும். அதையும் வச்சுக்கலாம். நீங்கள் கீழே வந்து எக்ஸ்ட்ராவாக ஆட் பண்ணிக்கணுன்னாலும் ஆட் கஸ்டம் சர்வீஸ் கிளிக் பண்ணிக்கிட்டு எக்ஸ்ட்ரா சர்வீஸ்லாம் வேறு என்ன சர்வீஸ் ஆஃபர் பண்ணிங்கன்னாலும் அதையும் வந்து இந்த இடத்துல வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்போ நான் பார்த்திங்க அப்படின்னா இதெல்லாம் வேணுமோ ஃபஸ்ட்டு அதெல்லாம் கிளிக் பண்ணிக்கிட்டேன். இதில் எல்லாமே தேவைப்படுது அப்படிங்கிறதுனால எல்லாத்தையுமே வந்து கிளிக் பண்ணி கொடுத்துட்டேன். ஸோ இப்போ நம்ம எல்லாத்தையுமே கிளிக் பண்ணியாச்சு. கிளிக் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் கஸ்டம் சர்வீஸில் நான் முன்ன சொன்ன மாதிரி எக்ஸ்ட்ரா ஏதாவது வேணும் சர்வீஸ் வேணும் அப்படின்னா அதை வந்து இந்த இடத்துல வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஸோ நான் எக்ஸ்ட்ரா டூர் வந்து வேணும்ன்ட்டு டூர் வந்து கொடுத்துட்றேன்.
2 கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேறு என்ன சர்வீஸ் இருக்குமோ அதையும் வந்து நம்ம என்ட்ரு பண்ணிக்கலாம். இதுமாதிரி எத்தனை சர்வீஸ் வேணாலும் நீங்கள் என்ட்ரு பண்ணிக்கலாம். ஸோ சர்வீஸ் அதை வந்து நீங்கள் கண்டிப்பாக என்ட்ரு பண்ணுங்கள். அப்படி என்ட்ரு பண்ணும்போது தான் வந்து இன்னும் கொஞ்சம் உங்களுக்கு வந்து இந்த எஸ்யூ அந்த இதுக்கெலாம் வந்து ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதனால் சர்வீஸை வந்து மிஸ் பண்ணாமல் விட்டுறாதீங்க. கண்டிப்பாக என்ட்ரு பண்ணுங்கள். என்ட்ரு பண்ணிட்டதுக்கப்புறம் இந்த பாருங்கள் நான் ட்ரிப்புன்னு கொடுத்துருக்கேன், டூரு, மாதிரி நிறையா சர்வீஸ் வந்து நம்ம கொடுத்துக்கலாம். அப்போ தான் நிறைய இதில் தேடினாங்க அப்படின்னா நம்மளோட தான் வந்து கூகுள் சஜஸ்ட் பண்ணோம். அதுக்கப்புறம் டைம் பார்த்திங்க அப்படின்னா எந்த டைம்லலாம் வந்து நான் ஃபுல்லாகவே எல்லா 24/7 அப்படிங்கிறதுனால எல்லா டேட்டுமே செலக்ட் பண்ணிக்கிட்டு என்ன டைம் அப்படின்னு சொல்லிவிட்டு இப்போ பாருங்கள் ஃபுல்லாக எல்லா வீக்கும் எல்லா இதுவுமே செலக்ட் பண்ணியாச்சு. அப்புறம் ஓப்பனத்தில் வந்து டைம் எந்த டைமுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணுறோம், எந்த டைமில் வந்து க்ளோஸ் பண்ணுறோம் அப்படின்ட்டு மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை 24 ஹவர்ஸும் நீங்கள் அவைலபிள்னா 24 ஹவர்ஸ்னு கொடுத்துக்கலாம். இல்லை மென்ஷன் பண்ணணுன்னாலும் மென்ஷன் பண்ணிக்கலாம். இல்லை அப்படின்னா டைம் வந்து 9:30 12:30னாலும் அதையும் வந்து நீங்கள் வந்து மென்ஷன் பண்ணிக்கலாம். இப்படி மென்ஷன் பண்ணும்போது தான் பார்த்திங்க அப்படின்னா கூகுளில் வந்து சர்ச் பண்ணும்போது இப்போ நம்ம கம்பெனி போட்டு சர்ச் பண்ணுறாங்க அப்படின்னா கீழே கரெக்டாக அந்த இடத்துல டைமும் ஓப்பனாக இருக்கா க்ளோஸாக இருக்கான்னு இப்போ கஸ்டமர்ஸுக்கு வந்து ஈஸியாக இருக்கும் பார்க்குறதுக்கு. நெக்ஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா பிஸ்னஸ் டிஸ்கிரிப்ஷனில் பார்த்திங்க அப்படின்னா நான் ஆல்ரெடி வெப்சைட்டில் வந்து டிஸ்கிரிப்ஷன் வச்சுருந்ததுனால அப்படியே இதை இங்கே காப்பி பண்ணிவிட்டு அதை அப்படியே அங்கே பேஸ்ட் பண்ணிட்டேன். உங்களுக்கு வந்து அப்படி டிஸ்கிரிப்ஷன் வந்து தேவைப்படுது அப்படின்னா நீங்கள் கூகுள்லேயே உங்களுக்கு ரிலேட்டடாக இருக்கிறத இது பண்ணிவிட்டு ஒரு 2 பேராகிராஃப் அந்த மாதிரி என்ன பண்ணுங்கன்னா எடுத்து வச்சுட்டு வேர்டில் அந்த மாதிரி டைப் பண்ணி வச்சுட்டு அதை அப்படியே இந்த இடத்துல வந்து பேஸ்ட் பண்ணிவிடுங்க. ஆனால் இதை வந்து ஆப்ஷனலாக விட்டுறாதீங்க, இதை டிஸ்கிரிப்ஷன் கண்டிப்பாக போடணும். போட்டுட்டு அடுத்தது வந்து நெக்ஸ்ட்டுன்னு வந்து கொடுத்துடணும். கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃபோட்டோஸ் வந்து ஆட் பண்ண சொல்கிறாங்க. ஸோ இதில் வந்து நான் ஆல்ரெடி நிறைய ஃபோட்டோஸ் எடுத்து வச்சுருந்தேன் இந்த கிளைண்ட்டுக்காக, அதுக்காக. ஸோ அந்த ஃபோட்டோஸ்லாம் நான் பார்த்திங்க அப்படின்னா இந்த இடத்துல வந்து கொடுத்தாச்சு. கொடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திருப்பியும் வந்து நம்ம ஃபோட்டோ வந்து அங்கே வந்து ஆட் பண்ண மாதிரி சரியாக தெரியல, அதனால் இன்னொரு வாட்டியும் ஆட் பண்ணிக்கிட்டேன். இப்போ பார்த்திங்கன்னா ஃபோட்டோ வந்து அப்லோட் ஆகிடுச்சு. இப்போ பார்த்திங்கன்னா தெரியும் இந்த ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்து பார்த்திங்கன்னா இப்போ ருத்ரன் ட்ராவல்ஸ் அந்த இது வந்து ஃப்ரண்ட் பேஜ்லேயே வந்து என்ன ஆகிடுச்சுன்னா கூகுள் பிஸ்னஸில் ஆட் ஆகிடுச்சு. அதே மாதிரி நம்ம கொடுத்த ஹவர்ஸு மேப்பில் நம்ம கொடுத்த அந்த அட்ரெஸ்ஸு எல்லாமே இந்த இடத்துல வந்து என்ன ஆகுது அப்படின்னா அப்டேட் ஆகி நம்மளோடது வந்து வெரிஃபை ஆகி ஷோவாக ஆரம்பிச்சிருச்சு. இப்போ பிளேஸோட வேறு எதுவும் இன்ஃபர்மேஷன் வேணும் எடிட் பண்ணணும் அப்படின்னா அதே மாதிரி என்ன பண்ணிக்கலாம்னா எடிட் கொடுத்து நீங்கள் எடிட் பண்ணிக்கலாம். அட்ரஸ் வந்து இருக்குல்ல, அட்ரஸ்லேயே நீங்கள் வந்து சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாலும் சேஞ்ச் பண்ணிக்கலாம். இந்த இடத்துல ஒரு வாட்டி அட்ரஸை நீங்கள் கொடுத்து திருப்பியும் வந்து என்ன பண்ணிக்கலாம்னா கன்ஃபார்மும் பண்ணிக்கலாம். லொக்கேஷனில் கொடுத்துட்டு திருப்பி சேவ் கொடுத்துருங்க. லொக்கேஷனில் கொடுத்து சேவ் பண்ணிட்டு கீழே எல்லாமே காட்டும். கடைசியாக அது ஒரு டைம் வந்து இதை எல்லாம் ஃபஸ்ட்டு அந்த ஒர்க்கெலாம் முடிச்சுட்டு இந்த எடிட்டிங்கில் ஒரு வாட்டி எல்லாத்தையுமே கரெக்டாக கொடுத்துருக்கீங்களான்னு செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ நமக்கு மேப்பு, சர்வீஸ் ஏரியா, அதே மாதிரி என்ன டைமிங்கு எல்லாமே காட்டுது. கீழே பார்த்திங்கன்னா வேறு எதுவும் நீங்கள் ஆட் பண்ணணும். இப்போ ஹோட்டல் பிஸ்னஸ்லாம் வச்சுருக்கவங்க அம்யூனிட்டிஸ்லாம் ஆட் பண்ணுவாங்க, அதெல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். இப்போ நான் சர்வீஸ் தான் அப்படிங்கிறதுனால ஆன்லைன் அப்பாயின்மெண்ட்ஸ், ஆன்சைட் சர்வீஸுங்கிறது ரெண்டுத்துக்குமே எஸ்எஸ்ன்னு கொடுத்துட்றேன். உங்களுக்கு எப்படியோ நீங்கள் அந்த மாதிரி பார்த்து கொடுத்துக்கோங்க. நெக்ஸ்ட் வந்து என்ன அப்படின்னா அது முடிஞ்சிடுச்சு. இது மாதிரி உங்களுக்கு எப்படி தேவையோ அந்த மாதிரி எல்லாத்தையுமே எடிட் பண்ணிக்கோங்க. ஹவர்ஸ்னாலும் அதே மாதிரி மாற்றி எடிட் பண்ணிக்கோங்க. இதெல்லாம் எடிட் பண்ணிட்டீங்க அப்படின்னா அவங்க எப்படியும் கிட்டத்தட்ட ஒரு 15 மினிட்ஸ் இல்லை 10 மினிட்ஸ்க்குள்ளேயே வந்து அவங்க வெரிஃபை பண்ணிவிட்டு இது பண்ணிடுறாங்க, அப்ரூவ் பண்ணிடுறாங்க. பண்ணதுக்கப்புறமாவே நம்ம வந்து கூகுள் சர்ச்சில் வந்து போட்டு இது பண்ணோம் அப்படின்னா உடனே வந்து லிஸ்ட் ஆகி வந்துடுது. மேக்ஸிமம் இதுக்கு எடுத்துக்கிற டைம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 10 மினிட்ஸ் தான். இதை வந்து இந்த கூகுள் பிஸ்னஸில் என்ட்ரி பண்ணுறது ரொம்பவே இம்பார்ட்டண்ட்டாக இருக்குது. எஸ்இஓ ரிலேட்டட் எல்லாத்துக்குமே ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அதனால் இதை கண்டிப்பாக வந்து பண்ணுங்கள். அதுமாதிரி வெப்சைட்டும் வந்து உங்களுக்கு தேவைப்படுது அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெப்சைட்டும் வந்து இது பண்ணலாம். நீங்கள் எங்ககிட்டே கூட வெப்சைட் வந்து டிசைன் பண்ணுறதுக்கு வந்து கான்டாக்ட் பண்ணுறதுனா பண்ணுங்கள். ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா நம்ம அந்த ருத்ரன் ட்ராவல்ஸ்னு போட்டதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா கீழே வந்து கரெக்டாக எல்லாமே வந்து ஷோ ஆகுது. இதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா வேறு என்ன எதை பண்ணணும் அப்படின்னாலும் ப்ரொஃபைல் எடிட் பண்ணுறதுனாலும் இங்கே வந்து எடிட் பண்ணிக்கலாம். ஸோ அதுக்கு தான் அது. அப்புறம் அதே மாதிரி பார்த்திங்கன்னா திருப்பி ஃபோட்டோ ஆட் பண்ணுறது,
மற்ற இது அதுக்கெல்லாம் ஆட் பண்ணுறது. ஆட் ஃபோட்டோவில் லோகோ உங்களுக்கு ஆட் பண்ணால் ஆட் லோகோ கொடுத்துருங்க. கொடுத்துட்டு செலக்ட்னு கொடுத்துருங்க. கொடுத்துட்டு இப்போ நீங்கள் கம்பெனி வச்சுருந்தா லோகோ வச்சுருப்பீங்களா, அந்த லோகோ வந்து இங்கே என்ட்ரு பண்ணிக்கோங்க. என்ட்ரு பண்ணிவிட்டு சேவ் அப்படின்னு கொடுத்தாச்சு. கிராப் பண்ணிட்டு அதேமாதிரி கரெக்டாக வைங்க. ஏன்னா இது ஃப்ரண்ட் பேஜில் வந்து ஷோ ஆகும். அதனால் கொஞ்சம் நல்ல குவாலிட்டியாக இருக்கிற ஃபோட்டோ வந்து என்ட்ரு பண்ணுங்கள். ஸோ நான் என்ட்ரு பண்ணிட்டேன். அதுக்கப்புறம் கவர் ஃபோட்டோ வேணுனாலும் கீழே கவர் ஃபோட்டோன்னு காட்டும், கவர் ஃபோட்டோ என்ட்ரு பண்ணிக்கோங்க. வேறு ஃபோட்டோஸ் வந்து இன்னும் ஆட் பண்ணணுன்னாலும் ஆட் ஃபோட்டோஸ் கொடுத்து ஆட் பண்ணிக்கலாம். இன்னும் நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. நான் எல்லாத்தையுமே மொத்தமாக எடுத்து ஆட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். கிட்டத்தட்ட நம்ம வேலை வந்து கூகுள் இதில் வந்து கொண்டு வந்தாச்சு, ரிஜிஸ்டர் பண்ணி அதே மாதிரி சர்ச் ரிசல்ட்ஸில் டைப் பண்ணால் கூகுள் மை பிஸ்னஸில் ஷோ பண்ணுற மாதிரி கொண்டு வந்தாச்சு. இவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க.